والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் 17 நோன்புகளும் 18 தராவிகளும் இன்றோடு நிறைவு பெற்றிருக்கின்றது. குர்ஆனிலிருந்து சுமார் 23 ஜுசுக்களை ஓத நாம் கேட்டிருக்கிறோம். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுள்ள தராவிகளை நோன்புகளையும் உடல் ஆஃபியத்தோடு வைக்கின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்று நாம் ஓத கேட்ட சூறாக்களில் மிக முக்கியமான சூறா சூரத்து யாசீன். பொதுவாகவே அல்லாஹுவால படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும் கல்பு, உள்ளம் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இன்னலிக்குல்லி ஷைஇன் கல்புன், எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் கல்ப வச்சிருக்கிறான். கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் சூரத்து யாசீன் என்பதை நாம் கேட்டிருப்போம். ஒரு மனிதனுக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னா வேல்யூ இல்லை, உயிர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கான அடையாளத்துல மிக முக்கியமான அடையாளம் என்ன? அவனுக்கான ஹார்ட் பீட். ஹார்ட் இருந்தா மட்டும்தான் அவன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ குர்ஆனினுடைய ஹார்ட் சூரா யாசின் சொன்னா, சூரத்துல் யாசின் எவ்வளவு முக்கியமானது, மகத்துவமானது என்பதை நாம் எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து யாசீன மிக அதிகமா ஓதுபவர்களாக இருந்தார்கள். எந்த காரியத்திற்கு போனாலும் யாசின் ஓதிட்டு போவாங்க. ஃபஜ்ர் தொழுகை முடிந்த உடனே சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள் இவர்களுடைய பழக்கம் யாசின் இல்லாம வெளியே போக மாட்டாங்க. யாசின் என்னன்னா, அன்றைய நாளுடைய எல்லா விதமான கயிறுகளுக்கும் குர்ஆனினுடைய யாசின் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. எல்லாம் நல்ல செயல்பாடுகளுக்கும். மிக குறிப்பாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், யார் சூரத்து யாசீனை காலையில் ஃபஜ்ர் தொழுத பிறகு ஓதுகிறாரோ, ஃபஜ்ர் தொழுகிறார், சூரத்தை யாசீனை ஓதிட்டு வெளியே போறாருன்னா அன்றைய நாள் அவருடைய கல்பு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சூரா யாசீன் பொறுப்பேற்றது. எப்படி குர்ஆன்ல நான் கல்பா இருக்கிறனோ, ஏன் யாசீனை நீங்க ஓதிட்டீங்கன்னா உங்க கல்ப அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திடுவான். அப்ப யாசீனுக்கு எவ்வளவு மகிமை! ஃபஜர் என்று குறிப்பல்ல, ஃபஜருக்கு ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் அல்லது துஹருக்கோ அசருக்கோ ஏதோ ஒரு மணி நேரத்தில் அமர்ந்து சூரா யாசீனை ஓதினோம் என்றால் மிகப்பெரிய சிறப்பையும் மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குகிறான். இனி வருகின்ற காலத்தை ஒரு நாள் கூட யாசீன் இல்லாமல் நாம் கடக்க கூடாது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? யாசீன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்தையும் பேசுறான், உலகம் எப்ப அழியணும் பேசுறான், மறுமை நாள் எப்படி வரும்னு பேசுறான், மறுமை நாள் எப்படி இருக்கும், ஃபுல் ஷெட்யூலோடு, ஃபுல் டைம் டேபிளோடு அல்லாஹ் பேசுற ஒரு சூறானா, மறுமை எப்படி இருக்கும், அந்த மறுமையில யார் வருவா, மறுமையில எப்படி விசாரிக்கப்படும், அந்த விசாரணையின் போது நம்ம எப்படி பதில் சொல்வோம், அவருக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் செய்யப்படும், நரகம் எப்படி இருக்கும், சுவனம் எப்படி இருக்கும் என்ற டோட்டல் உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கைய ஷெட்யூலோடு டைம் டேபிளோடு பேசுற ஒரு சூறான சூரத்து யாசீன். அதுல மிக முக்கியமான இன்றைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வரக்கூடிய ஆயத்து, வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் கல்கி அஃபலா யாகிலூன். ஓதுறோம்ல, என்ன அர்த்தம்? வமன் நுஅம்மிருஹு, அல்லாஹ் மனிதனுக்கு நிறைய நியாமத்துகளை கொடுத்திருப்பார். நம்ம பிறந்ததும் நியாமத், நமக்கான ரிசுக்கும் நமக்கான நியாமத், நமக்கான பெற்றோர்களும் நமக்கான நியாமத், நமக்கான வசதி வாய்ப்புகளும் நமக்கான நியாமத், நமக்கான உடல் ஆரோக்கியமும் நியாமத், தொழுவதும் நியாமத், வியாபாரமும் நியாமத், எல்லாமே நியாமத்து. அல்லாஹ் சொல்லுகின்ற மிகப்பெரிய நியாமத், ஒமன் அம்மிருஹு, நான் சில பேருக்கு வயது அதிகமாக்கி கொடுப்பேன், முதிர்ச்சியை கொடுப்பேன். அதாவது இந்த வயதினுடைய அளவுகோல் என்னன்னா, நான் சில பேருக்கு 40 வருடத்தை விட அதிகமான வயது கொடுத்திருப்பேன். உட்கார்ந்து இருக்கிறவங்க யார் 40 வயது கடந்துட்டாங்களோ அவங்க எல்லாம் பெருமையா சொல்லலாம், அல்லாஹ் என் மீது நியாமத்து செஞ்சுட்டா, மிகப்பெரிய நியாமத்.
என்ன கொடுத்தான்? முதிர்ச்சியை கொடுத்தான். ஒமன் அம்மிரஹு, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒரு வாழ்க்கையினுடைய 40 வயசு பேசிட்டு 40 வயதுல எப்படியோ குழந்தை குட்டி எல்லாம் பெத்து எடுத்துருவான். பிள்ளைகளுடைய கடமை என்ன? அடுத்த வார்த்தையே சொல்றான், ஒமன் அம்மிரஹு நுனக்கிசுஹு. அவர்களை எப்படி ஆப்பனா, வயது என்பது ஒரு மலையை போல, ஒரு பெரிய மலை. பொறுமையா குழந்தை பிறந்து அப்படியே தவிழ்ந்து நடந்து எழுந்து ஓடி ஒரு பெரிய மலையை ஏறி உச்சிக்கு போய் நிக்கிறாங்க தெரியுமா? அதுதான் 40 வயது. அதோட அவங்க கடமை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு உழைக்க வேணாம், நாட்டுக்கு உழைக்க வேணாம், வெறும் ரப்புன்னு இபாதத்து செஞ்சா போதும். அல்ல வாழ்க்கை எப்படி மாத்துறான்? எப்படி துவங்குனாங்களோ அப்படியே எல்லாம் மாத்துறான். 41 வயது அதை தாண்டி போகும்போது வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அந்த மலையில இருந்து இறங்குற மாதிரி. எப்படி உச்சிக்கு ஒருத்தர் போனாரோ அங்கிருந்து இறங்க இறங்க இறங்க, ரெண்டாவது எப்படி சைல்டுஹுட்ல இருந்து ஏஜ் தாண்டி போயிட்டு திரும்பவும் அப்படியே தலைக்கீழ ரெண்டாவது சைல்டுஹுட். நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், வயசானவங்க எல்லாம் அதிகமா ஞாபக மருதி வரும். வயசானவங்களுக்கு முடியாம சோம்பேறித்தனம் வரும், கை கால் வலி வரும், ஞாபக மருதி. சின்ன பிள்ளைய போல அடம் பிடிக்கிறவங்க அடைவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது என்ன இயற்கையா வரதான்னு அல்லாஹ் சொல்றான், நான் சில பேருக்கு வயதை கொடுத்திருப்பேன், அவங்க வயது முதிர்ச்சி ஆன பிறகு 40 வயது அடைஞ்ச பிறகு மீண்டும் ரிப்பீட்டடா 41 அப்படி போவாங்க. ஆனா அவருடைய வளர்ச்சி என்பது பின்தங்கி கொண்டே வரும். கடைசி 70-80 வயசு போகும்போது எப்படி ஆவாங்கன்னா சின்ன புள்ள மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. அப்பதான் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்னன்னா, நம்மள குழந்தையா இருக்கும்போது எப்படி பெத்தவங்க பார்த்தாங்களோ, பெத்தவங்க 40 வயசை தாண்டும் போது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பார்க்கிற தோஃபிக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நம்மள சொல்லுவோம்ல, எங்க வாப்பா என்ன எப்படி பார்த்தாரு தெரியுமா, உள்ளங்கையில தாங்கினாரு தெரியுமா, எங்க உமா எப்படி பார்த்தாங்க தெரியுமா, இப்படி எல்லாம் என் மேல பாசம் காட்டினாங்க தெரியுமான்னு பேசுவல. அவங்களுக்கு நம்ம எப்ப பெற்றோர் ஆகுறனா, ஒரு பெற்றோர் நம்மள 40 வயசு அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க மவுத் வரையிலும் அவர்கள் நமக்கான பிள்ளைகள். யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான், யாருக்கு அல்லாஹ் வயது அதிகப்படுத்தினாலும் அவங்க வாழ்க்கை அப்படியே அல்லாஹ் ரொட்டேட்டடா திரும்பி போனா எப்படி அப்படியே கீழே இறங்கிட்டு வராங்க. அப்பெல்லாம் யாருக்கீழும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அங்கதான் அல்லாஹ் சொல்றான், பெத்தவங்க வயசாகும் பொழுது அவங்க வாழ்க்கை எப்படி துவங்குது, முதல் வாழ்க்கை மனுஷனுக்கு எப்படி துவங்குதுன்னு ஒண்ணுமே இல்லை. லம்யக்கும் ஷைஅம் மذ்கூரா, மனுஷனை பத்தி பேச ஒண்ணும் கிடையாது. உலகத்துல முதல் மனிதன் அல்லாஹ் எப்படி படைத்தான்? மண்ணால படைத்தான். அந்த படைப்புக்கு அப்புறம் ஒவ்வொரு மனிதனும் எப்படி உருவாகுனாங்க? இந்திரத்துடி அந்த நுத்துஃபான்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து உருவாகுனாங்க. தாயினுடைய கருவறையில ரத்த கட்டியா கொஞ்ச நாள், சதை பிண்டங்களாக ஒரு நீண்ட மாதங்களும், குழந்தையாய் வாலிபமாம் முதிர்ச்சியாய் மீண்டும் வாலிபத்தை போன்று அப்படியே வயசு இறங்கி 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 எங்க வந்து நிற்கிறாங்க? குழந்தைகளை போல் ஆகிவிடுகிறார்கள். அப்போது பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? உங்கள் பெற்றோர்களில் யாராவது 40 வயதை தாண்டி விட்டால், குறிப்பாக 40 வயது தான், பெற்றவங்கன்னா வயசான காலத்துல பார்த்துக்கலான்னு கிடையாது. வயசான காலம் என்பது என்னன்னா 40 வயது. இந்த 40 வயதானவர்களுடைய சின்ன ஒரு கவனத்திற்கு ஒரு சஹாபி ஹதீஸ்ல எழுதுவாங்க, மம்பலக அர்பஈன சனா, யாரு 40 வயசை எட்டிட்டாங்களோ அவங்க வாழ்க்கை எப்படின்னா பைனல் அஸ்ரி வல் மக்ரிப், அசர் மக்ரிப போல அவங்க மௌத்து. 40 வயசை நம்ம எட்டிட்டோமா, நம்ம மௌத்து எப்ப, அசர் எப்ப முடியுதுன்னு தெரியாது, மகரிப் எப்ப வருதுன்னு தெரியாது. அந்த ஷார்ட் டைம்ல உங்க வாழ்க்கைகள், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், ஃபத்தகுல்லா. இந்த ஹதீஸ். அப்ப 40 வயசு ஒரு பெற்றோர்களுக்கு ஆயிடுச்சுன்னா எல்லா கடமைகளும் முடிந்து விட்டது. இருக்கின்ற ஒரே கடமை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவது. பிள்ளைகளாக்கப்பட்ட நாம் நுணக்கி சுருப்பில் கல்கி, அவங்க வயது திருப்பி போட்ட பிறகு அவங்கள நம்ம பார்த்துக்கணும். 4 விஷயத்தை மட்டும் செஞ்சிடவே கூடாது. அல்லாஹ் சொல்லுவான், அவங்க வயதாகி விட்டார்கள் என்றால், முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொன்னாலும் கேட்போம். ஒரு வயது ஆயிட்டு அவங்க குழந்தைய போல ஆயிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாச்சு, என்ன இவர் இப்படியே சொல்றாரு. வலா தகுல்லஹுமா உஃபின், பெற்றோர்களை பார்த்து எப்போதும் சி என்ற வார்த்தையை சொல்லிடக்கூடாது. ஒரு சலிப்பான நிலைமையில என்னதான் நமக்கு பிடிக்காதது சொன்னாலும் சரி, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை சாப்பிடாம இருந்திருக்கும்.
என்ன காரணம்னே தெரியாம அழுது இருப்போமே. ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த குழந்தை பசியால் அழுகுது. ஒரு தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் இந்த குழந்தை ஏதோ கடிச்சிருச்சு, வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, எங்கேயோ விழுந்துருச்சு. யாருக்கு தெரியும்? ஒரு பெத்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த பெத்தவங்க பிள்ளைய எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, அதே புள்ள பெத்தவங்க பெருசாகும் போது ஏதாவது ஒரு சொன்ன அசால்ட்டா, சி நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றா. உங்கள் பெற்றோர்களை பார்த்து நீ சீ என்று சொல்லிவிடாது. இரண்டாவது, யார் பேச்சையும் கேட்டு பெற்றவர்களை விரட்டி விடாது. ஏதாவது கேட்டு வராங்களா, பாப்பா கண்ணாடி வேணும், கண் பார்வை தெரியல, நீங்க போக உங்களுக்கு வேலையே இல்லை, எனக்கு இது சாப்பிடணும் போல ஆசை இருக்குது, ஆமா எப்பவே இல்லாத ஆசை மௌத்தா போற நேரத்துல இப்பதான் உங்களுக்கு வருமா, இப்படி எல்லாம் பெற்றோர்களை எந்த காரணத்தை காட்டியும் விரட்டி விடக்கூடாது. மூணாவது, அவரிடத்திலே கூலு கவுலன் லைனா, மிருதுவான வார்த்தைகளை பேச வேண்டும். அதிகமா பொதுவாகவே ஆண்கள் என்ன கரடு முரடா பேசுவாங்க. ஆனா பெற்றவங்க கிட்ட பேசும்போது மிகவும் கனிவான, மிகவும் மெல்லிய வார்த்தைகளை, சங்கையான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும். நான்காவது, அல்லாஹ் இந்த உலகத்துல எவ்வளவு இரக்கத்தன்மையை இறக்கினாலும் முழு இரக்கத்தையும் பெற்றவங்க மேல காட்டு நல்லா சொல்றான். இந்த நாளுமே அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகின்ற வார்த்தை. அப்ப வயது அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ மிகப்பெரிய நியமத்து. அதையும் தாண்டி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கின்ற கடமை. வாழ்க்கையில என்ன செய்தாலும் சரி இந்த நாளை செய்திடக்கூடாது. என்ன கசப்பா பேசினாலும் சி என்று சொல்லக்கூடாது. என்ன கேட்டு வந்தாலும் முடிந்தா செய்யணும், இல்ல அப்ப நான் செய்யறேன் அப்படின்னு பணிவாக பேச வேண்டும். யாரையும் விரட்டி விடக்கூடாது. உலகத்துல எவ்வளவு இரக்கத்தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ முழு இரக்கத்தையும் பெற்றவர்கள் மீது காட்ட வேண்டும். பெற்றவர்களை பார்ப்பது பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய சவாபு தெரியுமா, எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம எல்லாம் தெரியும், சஹாபாக்கள்லாம் யாரு? நபி தோழர்கள். அவங்களுக்கு டெஃபினேஷன் என்ன? ஈமான் கொண்டு இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேர்ல பார்த்து இருக்கணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ல பார்த்து ஒருத்தர் ஈமான் கொள்றாருன்னா அவருக்கு தான் சஹாபின்னு சொல்லுவோம். ஒருத்தர் முஸ்லீமா தான் இருக்கிறாரு, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, அவங்க பேரு சஹாபியானா கிடையாது. சில பேர் சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருப்பாங்க, ஆனா ஈமான் கொண்டிருக்க மாட்டாங்க. அபூ ஜஹல் ரசூலை பார்த்தான், உத்துபா ஷைபா, அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கபலமா இருந்தாங்க, ஆனா ஈமான் கொள்ளல, சஹாபி இல்ல. அப்ப ஈமானும் கொண்டு இருக்கணும், நபியை நேரடியாக பார்த்திருக்கணும். இவங்க பேரு தான் சஹாபின்னு சொல்லுவோம். உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க ஒரு வலி, ஆனா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தாங்க, ஈமானும் கொண்டாங்க. ஆனா அவங்கள யாரும் சஹாபின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தாங்க, ஆனா நேரடியா சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கல, உவைசுல் கரணி பார்க்கல. அதனால அவங்களுக்கு சஹாபி என்ற பட்டமே கிடையாது. ஒரு நபர் சஹாபியா இருப்பதை விடவா மிகப்பெரிய ஞாபகம் இந்த உலகத்துல இருக்க போது? அதாவது ரசூலை பார்த்துட்டா, ரசூலுடைய கையை பிடிச்சி ஈமான் கொண்டுட்டா, அந்த நபர் சுவனத்தை தாண்டி எங்கேயும் போக முடியாது. அல்லாஹ் வாக்குறுதி செய்யறான், ஒவ்வொரு சஹாபிகளும் சொர்க்கத்துலதான் இருப்பாங்க. ஆனா அந்த உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கல. உஹது போர் நடக்குது. போர் நடக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பல்லு கீழே விழுந்துருது, ஷஹீதாவுது. ஒருத்த பெரிய கட்டை எடுத்துட்டு வந்து அடிக்கும் பொழுது நபியுடைய 2 பல்லு ஒரு பல்லு கீழே விழுந்துடும். இந்த செய்தியை உவைசுல் கர்னி கேட்கிறாங்க, யார் ரசூலுடைய ஒரு பல்லு விழுந்ததா? ஒரு கல்லை எடுத்து ஒரு பல்ல உடைச்சுக்கிட்டாங்க. யாரு? உவைசுல் கர்னி உடைச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது யோசிக்கிறாங்க, நபியுடைய இந்த பல்லு உடைஞ்சிருக்குமா? கல்லை எடுத்து உடைச்சிட்டாங்க. ரசூலுடைய இந்த பல்லு உடைஞ்சிருக்குமா? கல்லை எடுத்து உடைச்சுக்கிட்டாங்க. ரசூலுடைய கணவாய் பல்லு உடைஞ்சிருக்குமா? கல்லை எடுத்து உடைச்சுக்கிட்டாங்க. இப்படியே யோசி மொத்த பல்லையே உடைச்சுக்கிட்டாங்க. அப்ப ரசூலின் மீது எவ்வளவு முஹப்பத் இருக்கும். ஆனா ரசூலை நேர்ல பார்க்கல. என்ன காரணம் தெரியுமா? உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வயதான ஒரு தாய் இருந்தாங்க, வயதான ஒரு தாய். இவரு போய் ரசூலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரத்துக்குள்ள தாயினுடைய ஏதாவது ஒரு தேவையை என்னால பார்க்க முடியாம போயிடுமோ, ரசூல் அங்கிருந்து கடிதம் எழுதுனாங்க, உவைசுல் கர்னி, நீ என்னை பார்ப்பதை விடவும் உன்னை பெற்றெடுத்த தாயை பார்ப்பதுதான் சிறந்தது. நீ ரசூல் இல்ல, ரசூலை நபியை பார்க்கவில்லை என்றால் நீ சஹாபி இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ சஹாபி ஆவதை விடவும் உன் தாயை நல்ல முறையில பார்த்துப்பது சிறந்ததுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல ஆகப்பெரிய நியமத்து ரசூலை பார்ப்பது தானே.
நாம் கனவில் காண வேண்டும், நினைவில் காண வேண்டும். ஆனா ரவுதாவுல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரவுதாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஸலவாத்து சொன்னா மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். உவைசுல் கரனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபியின் மீது பேராசை கொண்டவர்கள். ஆனால் போய் பார்க்கல. என்ன காரணம்? அல்லாஹ் உவைசுல் கரனியுடைய தாய்க்கு வயசை கொடுத்தா, உவைசுல் கரனிக்கு பார்க்கிற அந்த தௌஃபீக்கு கொடுத்தா, ஹிதுமத்து செய்கின்ற பணிவிடை செய்கின்ற அந்த பாக்கியத்தை கொடுத்தா, கடைசி வரைய ரசூலை பார்க்கல. அந்த ரசூல் சொன்னாங்க, சுவனத்துல என்ன பார்க்கிற மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நான் தேடி போய் உவைசுல் கரனியை பார்ப்பேன். நம்ம போய் ஒரு பெரிய ஆளை பார்ப்பது என்பது வேற. அந்த பெரிய மனுஷன் என்ன தேடி வந்து பார்க்கறாருன்னா எவ்வளவு பெரிய நன்மை. ஒரு தாய, வயதான தாயை பார்த்ததற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சவாப் என்ன தெரியுமா? மறுமையில ரசூல் தேடி போய் பார்ப்பாங்க. ஐநல் உவைசுல் கர்னி, உவைசுல் கர்னி எங்க பார்ப்பாங்க. அப்ப அல்லாஹ் சில பேருக்கு வயதை கொடுத்திருப்பான். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, வயதை கொடுத்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞாபகத்து. அல்லாஹ் அவர்கள் மீது ரஹ்மத்து செய்தனால்தான் 40 வயசு கொடுத்தா. பிள்ளைகளுடைய கனிவான கவனத்திற்கு யார் வீட்டிலெல்லாம் வயதானவர்கள் இருக்கின்றார்களோ, பெற்றோர்கள் இருக்கின்றார்களோ, இருக்கும் போதே அவர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை அசருக்கும் மகரிப்புக்கும் மத்தியில் ரொம்ப ஷார்ட் டைம். எப்ப வேணாலும் நம்ம உலகத்தை விட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க. போறதுக்குள்ள பெற்றவங்களை பார்த்துட்டோம்னா அதே பெற்றோர்களோடு சொர்க்கத்துல ரசூலை பார்க்கிற பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான். எங்க பெற்றோர்களுக்கு ஆப்போனண்டா நம்ம இருந்தோம்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு என் பெற்ற தகப்பனை பார்க்கிறேன்னா என் பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னைக்கு ஒரு பிள்ளை தாயையும் தந்தையும் சரியான முறையில பார்க்கலன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் ஒரு பிள்ளை நமக்கு சோறு போட மாட்டான். நவுதுபில்லா எல்லாம் பாதுகாக்கணும். நாமும் பெற்றோர்களை நல்ல முறையில் பார்க்க வேண்டும். நம்முடைய சந்ததிகள் வருகின்ற நம்முடைய பிள்ளைகளும் நம்மை நல்ல முறையிலே பார்க்க வேண்டும். யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபருக்கு போய்விட்டார்களோ அவர்களுக்காக நாம் செய்கின்ற அமல்கள், நாம் செய்கின்ற தான தர்மங்கள், நாம் செய்கின்ற எல்லா விதமான கயிறு பரிகாத்துகளையும் அவருடைய கபரிலை கொண்டு போய் எல்லாம் வைக்க வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூரத்துல் யாசீனில் இருந்து நமக்கான சிந்தனை, வயதான பெற்றோர்களை நாம் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு நாம் இல்லை. அப்பேற்பட்ட பெற்றோர்களை நல்ல முறையில் பார்க்கின்ற, அவர்களுடைய துவாக்களை பெறுகின்ற நல்ல பிள்ளைகளாக நம்மையும் வந்து ஆக்கி தருவாராக. ஆமீன். இன்று தராவியை ஆரம்பம் முதல் கடைசி வரை தொழுந்தவர்களுக்கு அது என்னமோ தெரியல, இன்னைக்கு சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி சவாபு. இந்த உலகத்துல நம்ம எதுக்கு வந்தோம், எதுக்கு வாழ்றோம்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று வாழ்கிறோம். இன்னைக்கு பெற்றவங்களுக்கு நம்ம பெரிய சவாபு செஞ்சுட்டோம்னு சொல்லலாம். இன்னைக்கு தொழுத ஒவ்வொரு முசல்லியும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், உன்னையும் உன் பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். என்ன 20 ரக்காத்தை ஈமானோடு இஹ்லாசோடு நாம் தொழுந்திருந்தால் அல்லாஹ் நம்மையும் பொருந்தி கொண்டால், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டால். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீது உள்ள நோன்புகளையும் தராவிகளையும் முழு மனதோடு இஹ்லாசோடு ஆரோக்கியத்தோடு கடமையை நிறைவேற்றுபவர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.